வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சினிமாவில் மது சிகரெட் குடிக்கும் விஜய்க்கு டாஸ்மாக் பற்றி பேச உரிமை கொடுத்தது யார்? சின்ன பசங்க போல் அரசியல் செய்யும் விஜய் பாஜகவிடம் வந்து சண்டை போடக்கூடாது எனவும் அண்ணாமலை காட்டும். பாஜக திமுக கள்ளக்கூட்டு வெளிவர தொடங்கியதும் விழிப்புதுங்கி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி வருகிறார் அண்ணாமலை. மத்தியில் ஆட்சி செய்யும் கட்சியின் மாநில தலைவராக இல்லாவிட்டால் அண்ணாமலையை தமிழ்நாடு மக்கள் கடுகளவும் மதிக்க மாட்டார்கள் என தவேக விமர்சனம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தொடங்கப்பட்ட ரகசிய திட்டம்தான் தவேக. திமுகவின் பி டீம் தான் தமிழக வெற்றி கழகம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளாசல். டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் பாஜகவும் திமுகவும் நாடகமாடுவதாக சாடிய விஜயை கடுமையாக விமர்சித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 50 வயதில் அரசியலுக்கு வரும் விஜய் 30 வயதில் எங்கே போனார் எனவும் சரமாரி கேள்வி. ₹1000 கோடி ஊழல் செய்ததாக கூறிய அமலாக்கத்துறையிடம் ஆதாரம் எங்கே என அமைச்சர் ரகுபதி கேள்வி. அமலாக்கத்துறையை அடியாள் போல் ஏவி எதிர்க்கட்சிகளை பாஜக மிரட்டுகிறது எனவும் குற்றச்சாட்டு. சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் உள்ள அமைச்சர் ரகுபதிக்கு சட்டத்தை பற்றி பேச அருகதை இல்லை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு தைரியம் இருந்தால் என்னை கைது செய்து சிறையில் அடைக்கட்டும் என அண்ணாமலை சவால். பாஜகவின் டெல்லி பாணி அரசியல் தமிழகத்தில் ஈடுபடாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். எந்த தவறுக்கு முதலமைச்சர் துணை போக மாட்டார் எனவும் கருத்து. டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற விவகாரம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 110 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முற்றிலுமாக தோல்வி. குரல் வாக்கெடுப்பை தொடர்ந்து டிவிஷன் வாக்கெடுப்பிலும் தோல்வியடைந்ததாக துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி அறிவிப்பு. உட்கட்சி பிரச்சினையை திசை திருப்ப சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம். அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சபாநாயகர் அப்பாவு செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தாங்கள் கூறிய எந்த குற்றச்சாட்டையும் சபாநாயகர் மறுக்கவில்லை எனவும் பேட்டி. அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது எனவும் பேட்டி. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேர் விசைப்படகுடன் கைது. இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டூழியத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க முடிவு. வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை தடுப்பது குறித்து அதிகாரிகளுடன் இன்று தேர்தல் ஆணையம் ஆலோசனை. இந்தியாவில் நிகழும் 7.6% தற்கொலைகளில் 1.2% தேர்வு தோல்வியால் நிகழ்கிறது. மக்களவையில் சுப்பராயன் எம்பி எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வி இணை அமைச்சர் சுகந்தா மஜும்தர் பதில்.
தெலங்கானாவில் இடஒதுக்கீடு அளவை 70% அதிகரிக்க மசோதா நிறைவேற்றம். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 42% அறிவிப்பு. நாக்பூரில் அவுரங்கசீப் சமாதிக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை. வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் 144 தடை உத்தரவு அமல். ஒன்பது மாதங்களுக்கு பிறகு விண்வெளியில் இருந்து நாளை பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். புளோரிடா கடற்பகுதிக்கு அருகே விண்கலம் தரையிறங்கும் நிகழ்வை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய நாசா திட்டம். ரஷ்ய அதிபர் புட்டின், அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்று பேச்சுவார்த்தை. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. மேக்கிங் வீடியோவை வெளியிட்டு அறிவித்த படக்குழு. நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. முக்கிய வில்லன் கதாபாத்திரத்தில் இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா நடிப்பதாக தகவல். இன்று வெளியாகிறது அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள். பாடலின் ப்ரோமோ வீடியோவை வெளியிட்டது படக்குழு.